சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள் பெரியதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களை மாற்றி சத்ருவின் வல்லமைகளை துரத்தி நமக்கு ஜெயத்தை கொடுக்க புல்லுள்ள இடங்களில் நம்மளை கொண்டு போய் நம்மளை நடத்த இயேசு நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. தகப்பனே, இன்னும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய செயல்பாடுகள் இந்த மாலை வேளையில வசனத்தின் மூலமாய் வெளிப்பட, ஆண்டவரே, தேவனுடைய பலத்த வல்லமை வசனத்தின் மூலமாய் வெளிப்பட பரலோகத்தின் தேவனானவர் அனுகிரகம் செய்வீராக. எங்களோடு கூட பேசுங்க. இந்த நேரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு விஷயம், இந்த மாதத்திற்காக பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஏற்றபடி யாத்ராகமங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 24வது வசனத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். புறஜாதிகளை உங்கள் முன்னிருந்து நான் துரத்தி விடுவேன், உங்கள் எல்லைகளையோ நான் விஸ்தாரமாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தம்முடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார், அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விஸ்தாரத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். எனவே அதற்கு ஏற்றபடிதான் கர்த்தர் நமக்கு வசனங்களை கொடுத்து நாமும் அவருக்கு ஏற்றவர்களாய் இருக்கும்போது அந்த வசனத்தை நமக்குள்ளாக நிறைவேற்றி அவரும் மகிழுகிறார், நம்மையும் அவர் மகிழ பண்ணுகிறார். இந்த காரியங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய், நாமும் கூட அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படும்படி பலவிதமான காரியங்களை பிசாசானவன் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பலவிதமான எதிர் வல்லமைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் சொல்லுகிறது போல, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் அவ்வப்பொழுது அந்நிய வல்லமைகளும் அந்நிய தேசத்தாரும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற மற்றவர்களும் செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். எனவே ஆதி காலத்தில் இருந்து பலவிதமான அடிமைத்தனங்களும் யுத்தங்களும் அவர்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டே இருந்தது. இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகினார்களோ, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரே அவர்களை அந்நியருடைய கைகளில் அடிமைகளாய் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட பிசாசானவன் நமக்கு விரோதமாய் செயல்படும் போது, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் நம்ம காரியங்களை செயல்படுத்தும்படியாய் முற்படும் பொழுது நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மற்றொரு விதத்தில் அதை சொல்லக்கூடுமானால், அவர் நம்மோடு கூட பல முறை பேசியும், சாலமோனோடு கூட ஆண்டவர் 3 விசை பேசினதாய் வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் இருந்தது. இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதையும், அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியங்கள் என்ன என்பதையும் சில காரியத்தை இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாய் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்ததில் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான, அதாவது இந்த ஜனங்கள் பெருகிட்டு போகிறாங்க, அவர்களை என்ன பண்ணணும்னா பெருக விடக்கூடாது என்று ஒரு விதமான யோசனை. அதாவது எந்த வசனத்திலிருந்து அதை வாசிக்க முடியும் என்றால், யாத்ராகமம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பினுடைய அரசாட்சிக்கு பிறகு அல்லது அவனுடைய ஸ்தானத்திற்கு பிறகு வேறு ஒரு புதிய ராஜா எகிப்தில் தோன்றினதாய் வேதம் சொல்லுகிறது. 9வது நீங்கள் வாசிக்கும் போது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி காலங்களிலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் இருக்கிறதற்கு முன்பாக, 40 வருஷம் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறதற்கு முன்பாக வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் மற்றவர்களை பார்க்கிலும், அந்த எகிப்தின் ராஜா சொல்றான், அவங்க ஜனத்தை பார்த்து சொல்றான், இவர்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு அந்நிய ராஜாவினுடைய பயம் எதில் இருக்கிறது என்றதை நீங்க சற்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு சத்ரு யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான்? தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறித்து. 2 பேர் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து சத்ரு பயப்படுகிறான். ஒரு ஜெபிக்கிற வீட்டை குறித்து சத்ரு பயப்படுகிறான். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஒரு குடும்பத்திற்குள் இருப்பான் என்று சொன்னால் அவனை பார்த்து சத்ரு பயப்படுகிறான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. அப்போ 10வது வசனத்துல இந்த புதிய ராஜாவினுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, நீங்களும் நானும் விஸ்தாரமாக கூடாது, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தில் பெருகக்கூடாது. இதுதான் அந்த மனுஷர்கள், அதாவது புறஜாதிகள், மற்ற மனுஷர்களுடைய நோக்கம். அல்லேலூயா. வசனத்தை இன்னும் ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ சத்ருவினுடைய யோசனை என்னன்னா, தேவ ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது? பெருகிடக்கூடாது. நீதிமான் பெருகினால் பட்டணத்தில் களிகூறுதல் உண்டாகுமா? அப்ப தேவ ஜனங்கள் பெருகக்கூடாது. அதனால செய்கிற காரியத்தை கவனிச்சு பாருங்க. அவர்கள் நம்முடைய பகைஞரோடு கூட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடி நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு உபாயத்தை பண்ண வேண்டும். இவங்க பெருகிட்டாங்கன்னா நம்மளையும் தாண்டி தேசத்தை விட்டு போய்விடுவார்கள். எனவே அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது ஒரு திட்டத்தை தீர்மானித்து செய்யணும் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11வது வசனம், யாத்திராகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில், அப்படியே அவர்களை சுமை சுமக்குகிற வேலையினாலும் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டக சாலைகளை, அந்த பெரிய பட்டணத்தையே கட்டினாங்களாம். எப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்கள போட்டு என்ன பண்றானா, ஒடுக்குகிறதாய் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. பொல்லாத மனுஷர்களுடைய சதி ஆலோசனை என்ன? தேவ ஜனத்தை ஒடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் யாருக்கு பிடிக்குது சொல்லுங்க? அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டா நல்லா இருக்குது எல்லாருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருந்தால் எந்த மனுஷனுக்கு பிடிக்குது? எந்த சத்ருவுக்கு பிடிக்குது? சரி, அடுத்து நீங்கள் இதை தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் 12வது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருப்பாரானால், ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், எத்தனை அந்நிய வல்லமைகள் எழும்பி, எத்தனை சத்துருக்கள் எழும்பி நமக்கு விரோதமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை முடக்க நினைத்தால், நாம் பெருக கூடாதபடி எத்தனை உபாயங்களை அவர்கள் மறைவாக தந்திரமாக செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை, நம்முடைய கூடாரத்தை, நீங்க செய்கிற எல்லாவற்றிலும், நீங்க கையிட்டு செய்கிற சகலவற்றிலும் ஒரு பெரிய விஸ்தாரத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எனக்கு வேதத்தில் ரொம்ப ஒரு சில வசனங்கள் நான் ரொம்ப நேசித்து வாசிக்கிற வசனங்கள் உண்டு. அதில் ஒரு வசனத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்றால், லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வேத வசனத்தில் 70 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று அந்த 70 பேர் மிகுந்த சந்தோஷத்தோடு
லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பின்பு அந்த 70 பேர் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். சத்துருக்கள் கீழ்ப்படுகிறது, எதிர் வல்லமைகள் கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்தார்கள். 18வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்ததை கண்டேன், வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சத்துரு விழுந்து போனான், பிசாசு விழுந்து போனான். அந்நிய வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாய் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தெரிந்து கொண்ட அந்த 70 முன்பாய் அந்நிய வல்லமை, சத்துருவின் வல்லமை கீழ்ப்படுகிறது, விழுந்து போனது. ஒரு விசேஷித்த அதிகாரத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 19வது வேத வசனத்தை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம்னா, சர்ப்பத்தையும் தேளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிதிப்பீங்க. இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிராணி, அதாவது மனுஷனுக்கு விரோதமாய் விஷத்தை கக்குகிற ஒரு மனிதனுடைய ஜீவனை எடுக்க முடியும் என்று சொல்லுகிற சர்ப்பங்கள், தேள்கள், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மிதிப்பீங்க அப்படின்றார். அடுத்ததாக சொல்றாரு, சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள. அப்படின்னா யாரு? பிசாசினுடைய வல்லமை, பிசாசினுடைய தந்திரங்கள், பொல்லாத மனுஷர்களின் மூலமாய் செயல்படுகிற சில பிசாசின் வல்லமை. பிசாசு எப்படி நேரடியாக இறங்கி வந்து செயல்படுவான்? சில மனிதர்களை எழுப்புவான், சில தந்திரமான காரியங்களை எழுப்புவான். உங்கள் வியாபாரத்திற்கு விரோதமாய் மற்றொரு வியாபாரத்தை அவன் எழுப்பலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்க. சத்ருவினுடைய ஒரு வல்லமை, 2 வல்லமை அல்ல, சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி சரியான கன்க்ளூஷன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்க பெருகுகிறதை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த ஒரு சத்ருவினுடைய வல்லமையினாலும் முடியாது. கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்து அந்த சத்ருவின் வல்லமைகளை ஆண்டவர் துரத்துவார். மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். இன்னைக்கு நம்ம யாருன்னு நம்ம சற்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ராத்திரி தனியாக நடந்து போகிறதுக்கு பயப்படுறோம். இன்னும் வீட்டில் ஒரு பல்லி ஓடிடக்கூடாது, ஊரையே காலி பண்ணுற மாதிரி கதம் போடுவோம். ஆனால் அடுத்தடுத்து இன்னும் சில காரியங்கள், இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் சரி, அல்லேலூயா, சாவுக்கு ஏதுவான எதை குடித்தா கூட அது அவங்களுக்குள்ள வேலை செய்யாதான். நான் இன்னைக்கு சில காரியத்தை யோசித்து பார்த்தேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை இதில் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவர் அந்த 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை கிராமங்களுக்குள்ளாய், பட்டணங்களுக்குள்ளாய் 2 பேராக அனுப்பி ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பினார். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் அதை செய்தார்கள். பிசாசுகள் கீழ்ப்படிந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு காரியத்தை நான் குறிப்பாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தீர்க்கதரிசி எழும்பி தேவ ஜனங்களை சபிக்கும்படியாய் முற்பட்டான். இந்த அதிகாரத்தை நான் பல முறை பல கோணங்களில் நான் பிரசங்கித்தது உண்டு. என்னாகமங்களின் புஸ்தகம் 22, 23 ஆகிய இந்த 2 வேத பகுதியில் உங்களால் அதை வாசித்து பார்க்க முடியும். பாலாக் பிலேயாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு அப்படின்னு சொல்லி அழைப்பிப்பான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சபிக்க அந்த ராஜா சொன்ன வார்த்தையும் சரி, அல்லது உண்மையிலே நான் சபிச்சிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்த பிலேயாகவும் சரி, 2 பேரும் ஃபெயிலியர் தான். இதில் ஒரு காரியத்தை குறித்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது 24வது அதிகாரம் என்னாகமங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பது பிலேயாமுக்கு தெளிவாய் தெரிந்துவிட்டது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட பொழுது, பாருங்க, நான் சொல்றேன், எந்த மனுஷிக வல்லமையும் எந்த பிசாசின் வல்லமையும் செயல்பட முடியாது. ஒருவேளை நான் இதை எப்படி திரும்ப எடுத்துக்கிறேன், ஜனங்க பிசாசு அப்படின்னோடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க? எவனோ எனக்கு சூனியம் பண்ணிட்டான், எவனோ எனக்கு ஏவல் பிசாசு அனுப்பிட்டான்,
எவனோ எனக்கு விரோதமாக என் உருவ பொம்மையை செஞ்சு வச்சு எனக்கு விரோதமாக என்னமோ பண்ணிட்டான், என் காலடி மண்ணை எடுத்துட்டான், தலை முடிய எடுத்துட்டான். அல்லேலூயா. நம்மெல்லாம் சொல்லணும், என் காலடி மண்ணை நானே எடுத்து உனக்கு தரேன், முடிஞ்சா என்ன பண்ணு, என் தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரும் அவரால் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தமே அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுவது இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் கிடையாது. ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக விசுவாசி, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லை. என்ன சிஸ்டர், என்ன நீங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு. அவங்க திடீர்னு நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் பிரதர், ஒரு நாள் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அன்றைக்கி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. சரி பரவாயில்ல. அது அது எப்படின்னா, முன்னாடியே எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க, நான் அந்த டேட்டில் கால் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி, நான் கூட அதை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க போல், நம்மளை ஜெபிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா என் வயிற்றுக்குள்ளே ஒரு பாம்பு உள்ள ஊறும், அது இந்த என்னது இந்த கரு முட்டையெல்லாம் அது சாப்பிட்றது அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரியுது? இவங்க நினைப்பு என்னன்னா, அந்த அமாவாசைனா அந்த பாம்பு வந்துடுது. சொன்னேன், ஒரு பிசாசும் உங்களை தொட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் பௌர்ணமிக்கும் கூட்டம் வைக்கிறாங்க, அது வளர்பிற தேர்பிற தேய்பிற, அது ஆண்டவர் வச்சது. அல்லேலூயா. பூமி சுழற்சி வரும்போது சந்திரன் தன்னுடைய ஸ்தானத்தை குறைவதும், மறுசுழற்சி வரும் பொழுது அதனுடைய காரியம் முழுமையாய் வெளிப்படுவதும் தேவனுடைய அனாதி தீர்மானம். சரி, அதை குறித்து நம்ம இப்போ பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு நினப்பெல்லாம் என்ன இருக்குது, அந்த நேட்டு வந்திருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே பாம்பு வந்துடுன்றது. எவனோ ஏதோ பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே அமைதியாக உட்கார முடியல, அது அலைக்கழிக்கிறது, போராடுகிறது. நான் சொன்னேன், சிஸ்டர் இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரட்டும்னு சொல்லி. உங்கள் விசுவாசம்தான் உங்களை பிழைப்பூட்டும். நான் என்னதான் உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் அடுத்த அமாவாசைக்கு உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்க தான் செய்யும் சிஸ்டர். இன்னைக்கு உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் இந்த போராட்டத்திலிருந்து என்னை நீங்கள் விடுவிக்கலைன்னா உங்களை விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி விடாப்பிடியாய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது. அவர்கள் பலத்திருக்கிறார்கள், என்னிலும் அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள். இங்க வந்தா மாடு புல்ல மேயிறது போல என்ன மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை கூப்பிடுறான் பிலேயாம. அவனும் பலிபீடங்களை கட்டி கட்டி சபிக்கும்படியாய் முற்படுகிறான். கர்த்தர் அவனுடைய வாயில் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை மாத்திரம்தான் போட்டார். அல்லேலூயா. இப்போ என்னாகமங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதுல 8வது வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணினார் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்களுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றினார். என்றைக்கு ஒரு மனிதனுடைய அடிமைத்தனம் மாறுகிறதோ, என்றைக்கு அவன் சுயாதீனம் உள்ளவனாய் மாறுகிறானோ, என்றைக்கு கர்த்தருடைய சந்ததியாய் அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறானோ, அன்றையில இருந்து அவனுடைய அடிமைத்தனம் மாறுகிறது. இன்றைக்கு நாமும் கூட பல அடிமைத்தனத்துக்குள்ள சிக்குண்டவர்களாக இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்மை வெளியில கொண்டு வர விரும்புகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தின் வல்லமை, எகிப்தின் வல்லமையிலிருந்து நீங்களும் நானும் புறப்பட வேண்டியது ஒரு அவசியம். அப்படி புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் உண்டு. என்ன மிருகம்? காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அந்த ஜனத்தை நீ அவ்வளவு சாதாரணமா சொல்ல, அதெல்லாம் நோஞ்சாங்கோழி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சாதாரணமாக அல்ல, அவர்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, எனக்குள்ளாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், மற்ற எல்லாம் சொல்றோம். அந்த காண்டா மிருகத்திற்குள்ள இருக்கிற அந்த பலன் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை அவர்கள் பட்சித்து
கர்த்தர் அவர்களுக்காக பட்சித்தார்ன்றது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்றால் அந்த ஜனங்கள், அந்த காண்டா மிருகத்திற்கொத்த ஜனம், அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட அந்த தேவனுடைய ஜனம், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை அவர்கள் பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்பினாலே எய்வார்கள். இது அந்த ஜனமே செஞ்சிடும் அப்படின்றான். கர்த்தருடைய தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமை, இந்த பூமியில எந்த ஜாதிகளுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நமக்கு எதிர்த்து போராடுகிறதற்கு பயம். ஐயோ, இந்த பிசாசு இவ்வளவு பெரிய பிசாசா இருக்கேன்னு. நான் ஒரு முறை ஒரு தேவ மனிதனுடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு தடவை கூட நான் இதே சொல்லியிருப்பேன். அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து மகிமையான வரங்களை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனுடைய பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கேம்பெயினில் பாடுற பாட்டை குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர். அப்படி பாட்டை பாட ஆரம்பித்தா பேய் ஆடுமா. அதை பார்த்தவர்கள் இன்றைக்கும் ஒரு மூத்த ஊழியக்கார், அவருடைய செய்தியில் தான் அதை கேட்டேன். அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிசாசு ஆடுமா. தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக அவர் ஸ்டேஜ் ஏறி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடியே தெரியுமா பிசாசுக்கு, தேவ மனுஷன் ஸ்டேஜுக்கு வர போறாரு, ஒரு பிசாசு நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பெற்று, தேவ மனுஷன் அபிஷேகம் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தோடு கூட போகும் பொழுது ஒரு செவுத்துல போய் முட்டின மாதிரி இருந்துச்சான். என்னடா முற்றமே, இது நம்ம டெய்லி நடந்து போகிற வழியை அங்கே தூணோ மரமோ ஒன்றும் கிடையாதுன்னு பார்த்தா பெரிய ஒரு பிசாசு எதிர் வல்லமை அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்துதான். இவருக்கு ஒரே பயம். இன்னைக்கு தான் அபிஷேகம் கேட்டு ஆண்டவர்கிட்ட வல்லமையை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே இவ்வளோ பெரிய பிசாசான். என்ன செய்யறது ஆண்டவரே, இப்போ நான் பயப்படுறேன்னா என்ன செய்யணும்னு இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருந்துக்க போது டக்குன்னு அதனுடைய அந்த பிசாசனுடைய முகத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நீ நிமிர்ந்து அந்த பிசாசை பாரு, அது பெரிய பனைமரம் உயரத்துக்கு இருக்கு. நிமிர்ந்து பார்த்தா அந்த பிசாசு கையை கட்டிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இவர் இத்தினுண்டா இருக்காரு, அது பனைமரம் உயரத்துக்கு இருக்குன்னு. என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் அபிஷேகத்தை பெற்று இந்த வழியாய் வரும்போது அந்த இவ்வளவு நாள் அந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பிசாசு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே இருக்க முடியாது. தேவ மனிதன் வருகிறான், அபிஷேகத்தோடு கூட வருகிறான், இனி நமக்கு இந்த இடத்துல வேலை இல்லைன்னு புறப்பட்டு போலான்னு பார்த்தா நீ எதிர்த்த மாதிரி வந்து நின்றுட்டேன்னு அது கையை கட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்துச்சான். அப்போதான் இவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்குள்ள என்ன வரம் வந்துருச்சு, பிசாசுகளை துரத்துகிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னு. பிசாசே போ அப்படின்னோடனே ஓடியே போயிடுச்சேன். அன்றைக்கு ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று எங்களை குறித்து வேதம் சொல்லுகிறதே, எதிலப்பா நாங்கள் விசேஷித்தவர்கள்? மோசே கேட்கிற, ஆண்டவரே எதினால் நான் அறிந்து கொள்ளுகிறேன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. 2025 பெரிய காரியங்களை செய்யும்படி, சத்துருக்களை துரத்தும்படி, சத்துருக்களை ஜாதிகளுக்குள்ளே பட்சித்து அவர்களுடைய எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினால் எய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த நேரத்தில் கிடைத்த ஒரு வெளிப்பாடு. 3 முறை பலிபீடங்களை கட்டி சபினா இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதின்ட்டார். இதுக்கப்புறம் வேஸ்ட். அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒன்றும் நம்மளை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாக்குகிறதை ஒரு மனுஷிக வல்லமையினாலும் தடை பண்ண முடியாது. நமக்கு தெரிந்த வேறு ஒரு சம்பவத்தில் ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறதற்காக இந்த அதிகாரத்தை பேசுகிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சிங்க கெவிக்குள்ள கிடக்கிற தானியேல் அங்கே உள்ளிருந்து ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி ராஜாவை வாழ்த்தி நடந்த சம்பவம் என்ன என்பதை தானியேல் 6வது அதிகாரம் 21, 22, 23 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன பண்ணாரு, கட்டி போட்டார்.
சிங்கத்தால் என்ன பண்ண முடியல? தேவ மனுஷனுக்கு மேல அதிகாரம் செலுத்த முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இவங்க இதுல பிரச்சனை, அதுல பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரீரத்துல வியாதி, பலவிதமான உபத்திரவம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறது, பெற்றோருடைய வாழ்க்கை சரியில்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலை இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கவில்லை, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லை, அவருடைய நியமனங்களின்படி நீ செய்யவில்லை. அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான உபத்திரவங்கள், அந்நிய வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, தன்னை குறித்து அவன் பேசுகிறான், அவைகளின் வாய்களை அவர் கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேவனுக்கு முன்பாக, பரலோகத்திற்கு முன்பாக, அவருடைய சித்தத்தை அல்லாமல் நான் வேறு எதையும் செய்யாதபடியினாலே நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்றான். ஒரு சாட்சியோடு கூட சொல்றான். ஏன் என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை? எதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார்? அது என்னவினா நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன். 23வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாயதாங்க கட்டினாரு. ஏன்னா அப்படிதான் வசனம் இருக்கு. அது பாஞ்சிருக்கலாமே, நெகம் போட்டிருக்கலாமே. மனுஷனுடைய ஸ்மெல்லு சிங்கத்துக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்மெல்ல கூட என்ன பண்ணல, அது முகர்ந்து பார்க்க முடியவில்லை. தானியேலுக்கு வந்து சொல்ற இது வந்து என்னன்னா, ராஜா சொன்னது. ராஜா சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் வேதம் இருக்கு. அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நமக்கு வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறார்? நம்ம அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான். தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் குற்றப்படா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து அழகா பேசுறார். முறைமையின்படி, எபிரேயருடைய முறைமையின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எழுதினதை யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நான் வந்து யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். இது டாபிக் எடுக்கல. ஆனாலும் தானியேல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் என்று தன்னை குறித்து அவன் பேசினபடியினாலே இந்த இடத்துல எங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இல்லை, நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்வார். 2 கொரிந்தியர் 11:22 நான் எபிரேயனா நீங்களும் எபிரேயன், நான் இஸ்ரவேலனா நீங்களும் இஸ்ரவேலன், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா நானும் ஆபிரகாமின் சந்ததி, அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா நான் அதிகம், அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டவர் நானும் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன், மரண அவதியில் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ குற்றம் சாட்டப்படாதவர்கள், நான் சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம மேலே வரதெல்லாம் என்னவா தான் இருக்குது? குற்றச்சாட்டாக தான் இருக்குது. இவங்க சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நாமும் நம்மளும் என்ன பண்ணுறதில்ல, அடுத்தவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம்.
கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட பிரயாணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாணத்தில், தன்னுடைய ஊழியத்தில் 2 காரியம், அதாவது அப்போஸ்தலர் 27, 28 இந்த 2 அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தோட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த கடைசி 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 விதமான சம்பவங்கள் உண்டு. ஒன்று, ஒரு பெரிய கப்பல் சேதம். கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படலை, மிகுந்த பெரும் மழையிலும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா அற்று போயிடுச்சு. அநேக நாட்களாய் சூரியனையும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, பெரும் காற்று கப்பலை அடி வெளுத்து எடுக்குது. இனிமே தப்பிப்போம் பிழைப்போங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி சொல்லுகிற சில வார்த்தைகள் 22, 23 ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். 25 வரைக்கும் இருக்கு. ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த சிச்சுவேஷனை பார்த்து பயப்படாதீங்க, ஆகிலும் திட மனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஒருத்தனுடைய உயிரும் போகாது அப்படிங்கிறான். அதான் பிராண சேதம். கப்பலில் என்னென்ன இருக்கோ எல்லாம் போச்சு, அடி விழுந்தாலும் விழும். ஆனால் ஏன் நான் இருக்கிறதுனால, நான் அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் ஒருத்தர் முழங்கால் படியிட்டு சின்சியராக ஜெபிங்களேன். அடுத்து இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும்போது 23வது வசனம் 27, 23 வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிறவர் யாவரையும் தேவன் உனக்கு சகாயம் பண்ணினார் என்றான். நீ இங்க இருக்கிறதுனால நீ நாளைக்கு முன்னாடி போய் நிக்கணும். அதனால உன் கூட டிராவல் பண்ற எல்லாரும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணினாரா? தயவு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன் கூட இருக்கிறவர்களுக்கும் சரி உனக்கும் சரி அவர் தயவு பண்ணினார். 25வது வசனம், ஆனபடியினால் மனுஷரே திட மனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்தேன் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். சில நேரத்தில் பவுல் சொன்னதை கேட்காம கப்பலை எடுத்துட்டாங்க. அதனால் வந்த உபத்திரவம் தான் இது. சில நேரத்தில் நம்முடைய வீட்டில் ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்டு ஜெபித்து சில முடிவுகளை நாம் எடுப்பது இல்லை. யாருக்கு நலமாய் தோன்றுகிறதோ, உனக்கு இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா செய்யின்னு அப்படின்னு விட்டுறோம். கடைசியில் இருக்கிறதெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வந்து திரும்ப நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மெலித்தா என்கிற ஒரு தீவில் போய் விழுறாங்க. அங்கே என்னென்னா விஷப்பூச்சி அவன் கையை பிடிச்சிட்டு தொங்குதான். விஷப்பூச்சி ஒரு பக்கம் விஷப்பூச்சின்னு இருக்கு, மற்றொரு பக்கத்தில் அது ஒரு விரியன் பாம்பு. 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்வி கொண்டது. ஒரு அங்கே சிங்கத்துக்குள்ளே தானியல் கிடந்தார். இங்கே என்னடானா ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை விரலை பிடிச்சிட்டு கவ்விக்கிட்டு தொங்குதான். அவன் ஒன்றும் பயப்படவே இல்லை. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன் என்று சொன்னார்கள். சமுத்திரம் அவனை தப்ப விட்டுச்சு, ஆனால் இங்கே இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க. 5வது வசனம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அங்கே தானியலுக்கு ஒரு சேதமும் இல்லைன்னு சொல்லுது. இங்கே கப்பலில் இருந்தவங்களுக்கு ஒரு பிராண சேதம் வராதுன்னு வேதம் சொல்லுகிறது. இங்கே அந்த பூச்சியை உதறி தீயில போட்டு அவனுக்கு என்னென்னா ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் செத்துருவான்னு நினச்சாங்க.
கொஞ்ச நேரத்தில் வீக்கம் கண்டு அல்லது சடுதியில் விழுந்து சாவான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவனும் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும் போது, காண்டா மிருகத்திற்கொத்த பலனை நமக்கு தந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை புறப்பட பண்ணின பொழுது, நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் துரத்தி விட்ட பொழுது, நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்க வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானங்கள் இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு தீங்கு வராது, ஒரு சேதம் வராது, ஒரு மனுஷிக வல்லமை செயல்பட முடியாது. நம்முடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் எந்த பிசாசின் வல்லமையினாலும் தடைப்படுத்த முடியாது. அதனால்தான் அவர் சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்ருவினுடைய சகல அதிகாரங்களை, சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் நினச்சேன் இதோட விட்டுறாங்க அப்படின்னு நினச்சா, அந்த இடத்துல மகிமையான ஊழியம் இருக்குங்க. அந்த மெலித்தா தீவில் அடுத்த ஒரு 3 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்த முதலாளி வீட்டில் ஒருத்தர் ஜுரமாக கிடந்தார்னு வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்தில் பவுல் போய் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணி தன்னுடைய கைகளை அவர்கள் மேல் வைத்த பொழுது அவனை குணமாக்கினான் என்று 8வது வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம், இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்கள் வந்தார்கள், குணமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமாகுது. யாருன்னே தெரியாத அந்நியராகிய அந்த தீவார் என்று மெலித்தா தீவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை, ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்குள்ளாக கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாக பல எதிர்ப்புகள், பல விதமான எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நான் எதிர் வல்லமைகள் இல்லைன்னு சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. வேதம் எப்படி சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் தான் வேதம் சொல்லுகிறது, ஆனால் வாய்க்காது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அனுதினமும் சத்ரு எழும்பிக் கொண்டு தான் இருப்பான், ஆனால் சத்ருவை ஆண்டவர் கண்ட்ரோல் படுத்துவார், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். நீ தேவனுக்கு முன்பாக தானியலை போல, பவுலை போல குற்றமற்றவர்களாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஜெபிக்க, கர்த்தருக்கு முன்பாக எதையாகிலும் நான் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கும்போது, நிச்சயமாய் உன்னையும் உன் வீட்டையும் ஆண்டவர் பாதுகாத்து உன்னை நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக நிறைவேற்றுவாராக. நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவாராக. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தடையில்லாமல், தாமதம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேனப்பா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், தயவாய் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, கிருபையாய் மனம் இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பெர்மனண்ட் வேலை வேணும்னு சொல்லி ஆண்டவரே யூடியூப் மூலமாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் ஒரு நல்ல வேலைக்காக காத்திருக்கிறாங்க. நேற்று தினத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு தம்பி சென்னைக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் அனுப்பி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். இன்றைக்கு அநேகர் படிப்புகளை முடித்தோ அல்லது வேறு வேலை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல நிறுவனங்களிலிருந்து, கம்பெனிகளிலிருந்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். எனவே எல்லாருக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்கப்பா, வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. தங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவிலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்துவது இல்லை. இயற்கை கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை ஏதாவது இழப்புகள் சொல்லப்பட்டபடி கப்பர் சேதம், நிறைய டேமேஜஸ் இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகள், சேதம், இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. நம்ம சொல்லுவோம் வீடு ஒழுகுது, அதை சரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, எல்லாம் டேமேஜ் ஆகி போய் இருக்குது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே தானியேலை போல குற்றமற்றவனாய் நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என் நிமித்தம் என்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் தயவு பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் ஒருவேளை போயிருக்கலாம். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அதன்படி நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை இன்னும் கைவிடலை. நிறைய காரியத்தில் என்னோடு பேசுகிற நிறைய பேர் கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ என்று பயந்து கலங்குறாங்க. எனக்காக ஜெபிங்க, இது ஒருவேளை நியாய தீர்ப்பாக இருக்குமோ? இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த பலவீனம். ஹல்லேலூயா. அவர் என்னை பலமுறை எச்சரித்தும் நாங்கள் இதை செய்ய முற்படுகிறபடினாலே இது ஒரு வாதை, ஒரு உபாதை, ஒரு நியாய தீர்ப்பாக இருந்து விடுமோ என்கிற ஒரு கலக்கம், பயம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனை போல ஆண்டவரே எங்களை மட்டாய் தண்டிங்கப்பா. ஆண்டவரே தண்டனை எங்களுக்கு தேவைதான். ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் போய்விடக்கூடாது, மட்டாய் என்னை தண்டிங்கப்பா. ஒருவேளை நம்ம தேவனுக்கு விரோதமாய், அவருடைய தீர்மானங்களுக்கு விரோதமாய், அவருடைய திட்டங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை நாம் அவருடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை செய்திருப்போம் என்றால் இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவரே தயவாய் என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரிடத்துல நம்மளை சரண்டர் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்துல நம்மளை ஆண்டவரே எல்லா தாழ்மையோடும் தாழ்த்தி நம்மளை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் என்னோடு கூட பேசியும், மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் எனக்கு அந்த எச்சரிப்பை கொடுத்தும் ஒருவேளை நான் அலட்சியமாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவரே அலட்சியமாய் நான் இருந்தபடினால ஒருவேளை இது எனக்கு சம்பவித்திருக்குமானால் தயவாய் என்ன மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த பொழுது பகல்ல உஷ்ணம், இரவில குளிர். ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை நடத்தினார். அந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருந்தபடினாலே அவர்களுடைய கால்கள் வீக்கம் கொள்ளவில்லை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருள் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள்
எங்கள் ஆதாரமே, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. தகப்பனே, எங்களை உங்களை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைவுள்ள ஒரு மனுஷர்கள் தான் ஆண்டவரே. இயேசு அற்புதத்தை செய்த அந்த பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்களா, எங்களை விட்டு நீங்கள் போயிருங்கப்பா, நாங்கள்லாம் பாவியான ஜனங்க, இந்த அற்புதத்திற்கெல்லாம் நாங்கள் பாத்திரவான்கள் கிடையாது, எங்களை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்களா? பேதுருவும் கூட, ஆண்டவரே இந்த ஊழியத்தெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதியற்றவன். இன்றைக்கி நம்மில் அநேகர் தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். அவருடைய சமூகத்திற்கு வருகிறதற்கோ அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கோ நம்ம தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆகிலும் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பு இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, கிருபையாய் கொடுத்த இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் இன்னும் ஒரு விசை தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட, கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, அதன்படி நாங்கள் செய்ய, எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு விஸ்தாரத்தை, ஒரு விசாலத்தை நாங்கள் காண, எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சத்துருக்களையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதியமாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமேயருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ரூபன் எங்கம்மா போயிட்டான்?